வணக்கம். 3 ஃபேஸ் ஏசி மோட்டார்ஸ் உடைய பார்ட்ஸ் மற்றும் டெர்மினல்ஸை ஐடென்டிஃபை பண்ணுற இந்த செஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார்ஸை 2 டைப்ஸாக கிளாசிஃபை பண்ணலாம். ஸ்குவிரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார் மற்றும் ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டார். இந்த செஷன்ல உங்களால ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டார் மற்றும் 3 ஃபேஸ் ஸ்குவிரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டாரோட நேம் பிளேட் தகவல்களை படிச்சு கத்துக்க முடியும். ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டார் மற்றும் ஸ்குவிரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டாரோட பாகங்களை பட்டியலிட முடியும். 2 லேம்பை பயன்படுத்தி 3 ஃபேஸ் ஸ்குவிரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டாருக்கு உங்களால கண்டினியூவிட்டி டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். 3 ஃபேஸ் ஸ்லிப் ரிங் மற்றும் ஸ்குவிரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார்ஸோட டெர்மினல்ஸை தெரிஞ்சுக்க முடியும். இது 3 ஃபேஸ் ஏசி மோட்டார். நேம் பிளேட். இத 3 ஃபேஸ் ஸ்குவிரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டாருடைய நேம் பிளேட்னு சொல்லுவாங்க. மேனுஃபேக்சரர், அதாவது இந்த மோட்டாரை தயாரிச்ச கம்பெனி அல்லது மோட்டாரை தயாரிச்ச ஒரு நபர். ட்ரேட்மார்க், ஒரு நிறுவனத்துடைய பொருளை இன்னொன்னுல இருந்து வேறுபடுத்தி காட்டி அங்கீகரிக்கிறது. மாடல் நம்பர், இது ப்ராடக்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட நம்பர். டைப் ஆஃப் கரண்ட், ஆல்டர்னேட்டிங் அல்லது டைரக்ட் கரண்ட்னு அர்த்தம். இதுல ஏசின்னு போட்டிருந்தா அது ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஃபங்க்ஷன் 3 ஃபேஸ் ஸ்குவிரல் கேஜ் மோட்டார். சீரியல் நம்பர் 1, இது உற்பத்தி பண்ணும்போது கொடுக்கிற நம்பர். டைப் ஆஃப் கனெக்ஷன் டெல்டா. ரேட்டட் வோல்டேஜ், இது மோட்டார் 380 வோல்ட்ல இயங்குவதாக தெரிவிக்குது. ரேட்டட் ஃப்ரீக்வன்சி 50 Hz. ரேட்டட் பவர் 5.5 கிலோவாட். ரேட்டிங் கிளாஸ் கண்டினியூவஸ். இன்சுலேஷன் கிளாஸ் மோட்டார் வைண்டிங்கோட தெர்மல் டாலரன்ஸை பத்தி விவரிக்குது. இது பி இல்லனா எஃப் ஆகவும் இருக்கலாம். ரேட்டட் கரண்ட் 11 கீழ் 6.4 ஆம்ப்ஸ். இது மோட்டாருடைய எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. ரேட்டட் ஸ்பீட் ரேஞ்ச், வேகம் நிமிஷத்திற்கு 2900 இருந்து 2920 ரெவல்யூஷன்ஸ் வரை இருக்கும். ப்ரொடெக்ஷன் கிளாஸ் ஐபி 55. இது 3 ஃபேஸ் ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டார். அதே போல ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டாருடைய நேம் பிளேட்டில் இருக்கும் விவரங்களை நாம் படித்து புரிந்து கொள்வோம். 2 நேம் பிளேட்டிலும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் அது வேலை செய்யும் விதம். இதில் ஸ்லிப் ரிங், ஸ்குவிரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டாரின் பாகங்களை பாருங்கள். ஸ்குவிரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டாரில் என்ஷீல்ட், பேரிங்ஸ், ஷாஃப்ட், ரோட்டார், காயில்ஸ், ஸ்டேட்டார், ஃப்ரேம், டெர்மினல் பாக்ஸ், ஃபேன் மற்றும் ஃபேன் கார்டு இருக்கின்றது. ஸ்டேட்டர், இந்த ஸ்டேட்டார் என்பது மோட்டாரின் ஒரு பகுதியாகும். இது ரோட்டாருடன் இணைவதற்கு ஒரு சுற்றும் மேக்னெட்டிக் ஃபீல்டை அதற்கு வழங்குகிறது. ரோட்டர், மோட்டார் சுற்றுவதற்கு முக்கியமாக தேவைப்படும் பாகம். ஷாஃப்ட், மோட்டார் ஷாஃப்ட் ரோட்டாருக்குள் இணைக்கப்பட்டு அதனோடு சுற்றுகிறது. மோட்டார் ஃப்ரேம், இது மோட்டாரின் அசம்பிளிக்கு தேவையான ஒரு வடிவம். பேரிங்குகள், ரோட்டார் சுற்றுவதற்காக பேரிங்குகள் உதவி செய்கிறது. ஃபேன், இந்த ஃபேன் மோட்டாரை சில்லென்று வைத்திருக்கும். வயரிங் கவர், இது மோட்டாரில் உள்ள எலக்ட்ரிக்கல் டெர்மினல்ஸை மூடி வைத்திருக்கும். இப்பொழுது நாம் ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டாருடைய பாகங்களை பற்றி பார்க்கலாம். என்ஷீல்ட், பேரிங், ரோட்டார், ஸ்லிப் ரிங், ஸ்டேட்டர், காயில், ஃப்ரேம், ஃபேன், ஃபேன் கார்டு. ஸ்டேட்டர், ஸ்டேட்டர் என்பது மோட்டரின் ஒரு முக்கியமான பாகம் மற்றும் இது ரோட்டாருடன் இணைவதற்கு ஒரு சுற்றும் மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்கி தருகிறது. ரோட்டர், மோட்டார் சுழல்வதற்கு ஒரு முக்கியமான பாகமாக இருக்கிறது. ஸ்லிப்ரிங், இந்த ரோட்டரில் ஸ்லிப்ரிங்குகள் மற்றும் பிரஷ்கள் உபயோகப்படுத்தப்படுகின்றன. இந்த காரணத்தினால்தான் இந்த மோட்டார் ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டார் எனப்படுகிறது. மோட்டார் ஃப்ரேம், இது மோட்டாரின் அசம்பிளிக்கு தேவையான ஒரு கட்டுமானம். பேரிங்குகள், ரோட்டார் சுழல்வதற்கு பேரிங்குகள் தேவைப்படுகிறது. ஃபேன், இந்த ஃபேன் மோட்டாரை சில்லென்று வைத்திருக்கும். ஃபேன் கார்டு, இது ஃபேனை பாதுகாக்கும் ஒரு பொருள். இந்த வவுண்ட் ரோட்டர் 3 ஃபேஸ் வைண்டிங்கால் வவுண்ட் செய்யப்பட்டிருக்கிறது. வைண்டிங்கிற்கு ஸ்ட்ராப்ஸ் மற்றும் வயர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதிகமாக ரோட்டார் சுற்றுவது செகண்டரி வோல்டேஜை அதிகப்படுத்தும் மற்றும் ஸ்லிப் ரிங்கிற்குள் செல்லும் மின்சாரத்தின் அளவு குறையும்.
எல்லா வைண்டிங்குடைய ஃபேஸும் ஸ்லிப் ரிங்குடன் இணைக்கப்பட்டிருக்கும். ரோட்டாருடைய ஷாஃப்டிலிருந்து இந்த ஸ்லிப் ரிங்ஸ் இன்சுலேட் செய்யப்பட்டிருக்கும். இந்த ஸ்லிப் ரிங்குகள் பவரை அனுப்புவதற்கு பயன்படாது, ஆனால் ரோட்டார் வைண்டிங்குகளுக்கு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை சேர்ப்பதற்கு உதவி செய்யும். எல்லா மோட்டருக்கும் 3 ஸ்லிப் ரிங்குகள் இருக்கும். அவை ஷாஃப்ட் மீது இன்சுலேட் செய்யப்பட்டு அமர்த்தி இருக்கும். 3 ஃபேஸ் ஸ்குவிரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டாருடைய டெர்மினல்களை அடையாளப்படுத்தலாம். சமமான வோல்டேஜ் மற்றும் வாட்டேஜ் கொண்ட 2 லாம்புகளை எடுக்க வேண்டும். கண்டினியூவிட்டி டெஸ்டுக்கு பின்பு 6 டெர்மினல்களில் 3 பேரை கண்டுபிடித்து அவற்றிற்கு U1, V1, W1 என்று பெயரிட வேண்டும். டெர்மினல் U1இல் லாம்பின் சீரியஸ் காம்பினேஷனான ஒரு முனையை இணைத்த பின்பு மற்றொரு முனையை டெர்மினல் V1 கீழே இணைக்க வேண்டும். லாம்ப் பிரகாசமாக எரிந்தால் இணைக்கப்பட்ட முனைகள் ஒரே மாதிரியான முனைகள். அவை U1 மற்றும் U2 என்று பெயரிடப்படும். அதேபோல் பரிசோதித்து மீதமுள்ள டெர்மினல்களை V1, V2 மற்றும் W1, W2 என்று குறிக்க வேண்டும். 3 ஃபேஸ் ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டார் டெர்மினல்களை அடையாளம் காணுதல். விளக்கின் உதவியால் கண்டினியூட்டி பரிசோதனைக்கு பின்பு 9 டெர்மினல்களில் 3ஐ கண்டறிந்து அந்த காயில்களுக்கு V1, U1, W1 என்று பெயரிட வேண்டும். விளக்குகளின் சீரியஸ் காம்பினேஷன் ஆன ஒரு முனையை டெர்மினல் U1ற்கும் இன்னொரு முனையை கீழே உள்ள டெர்மினலுக்கும் இணைக்க வேண்டும். பவர் சப்ளையை ஆன் செய்தால் லாம்ப் டிம்மாக எரியும். லாம்ப் அணைந்தபடி இருந்தாலோ அல்லது டிம்மாக இருந்தாலோ இணைக்கப்பட்ட முனைகள் வேறுபட்ட முனைகள் என்று அர்த்தம். டெர்மினல் U1இல் லாம்பின் சீரியஸ் காம்பினேஷனான ஒரு முனையை இணைத்த பின்பு மற்றொரு முனையை டெர்மினல் V1ற்கு கீழே இணைக்கவும். லாம்ப் பிரகாசமாக இருந்தால் இணைக்கப்பட்ட முனைகள் ஒன்றுபட்ட முனைகள் என்று அர்த்தம். இது போன்ற ஒன்றுபட்ட முனைகள் U1 மற்றும் U2 என்று பெயரிடப்படும். மீதமுள்ள டெர்மினல்களையும் இதே போல பரிசோதித்து அவற்றிற்கு V1, V2 மற்றும் W1, W2 என்று பெயரிடப்பட வேண்டும். இதை பரிசோதிக்க எர்த் கண்டினியூட்டி கண்டக்டர் அதாவது ECC மெயின் எர்த் எலக்ட்ரோடுடன் சரியாக இணைக்கப்பட்டிருக்கிறதா என்று பார்த்து ரெசிஸ்டன்ஸ் 1 ஓமிற்கும் குறைவாக உள்ளதா என்று கவனிக்க வேண்டும் மற்றும் எலக்ட்ரோடுடைய ரெசிஸ்டன்ஸ் 5 ஓமிற்கும் குறைவாக இருக்க வேண்டும். ஏசி மோட்டார் டெர்மினல் பாக்ஸ் உடைய விவரங்கள் மற்றும் ரோட்டார் டெர்மினல்களை கண்டறிதல். டெஸ்ட் லாம்பை பயன்படுத்தி ஏசி மோட்டாரில் ரோட்டாருடைய 9 டெர்மினல்களில் 3ஐ கண்டறிதல். டெஸ்ட் லாம்ப் உடைய ப்ராப் 1ஐ 3 ஸ்லிப் ரிங்கில் ஏதாவது ஒன்றில் கனெக்ட் செய்ய வேண்டும். ஸ்லிப் ரிங் டெர்மினல்கள் ப்ரோபின் ஒரு முனையை டெர்மினலில் வைக்கும் போதும் மற்றொன்றை ரோட்டார் ஸ்லிப் ரிங்கில் வைக்கும் போதும் கண்டறியப்படுகிறது. டெஸ்ட் லாம்ப் பிரகாசித்த இடம் ரோட்டார் டெர்மினல் என்று அறியப்படும். அதுபோலவே மீதமுள்ள 2 டெர்மினல்களையும் பரிசோதனை செய்யுங்கள். அவற்றை K, L, M என்று பெயரிடுங்கள். கண்டினியூவிட்டி டெஸ்ட். இப்பொழுது மீட்டரின் உதவியால் வைண்டிங் டெர்மினல்ஸ் மத்தியில் கண்டினியூவிட்டியை கண்டறிவோம். U1 டெர்மினல் மீது மீட்டர் ப்ராப் 1ஐ இணைக்கவும் மற்றும் மீட்டருடைய ப்ராப் 2ஐ மீதமுள்ள டெர்மினல்ஸில் ஒவ்வொன்றாக இணைக்கவும் மற்றும் மீட்டரின் நீடில் நகராமல் இருப்பதை பாருங்கள். எந்த டெர்மினலில் மீட்டர் 0 என்று காட்டுகிறதோ அந்த டெர்மினல் U2 என்று வகைப்படும். அதே விதத்தில் டெர்மினல் பாக்ஸில் மீதமுள்ள வைண்டிங்குகளான V1, V2, W1, W2 போன்றவற்றை கவனிக்க வேண்டும். இந்த வைண்டிங்குகள் 0 என்று காண்பித்தால் அந்த மோட்டார் வைண்டிங் ஓபன் என்று அறியப்படும். ரீகேப். இந்த செஷன்ல நம்ம கத்துக்கிட்டது ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டார் மற்றும் 3 ஃபேஸ் ஸ்குவிரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டாருடைய நேம் பிளேட்ல உள்ள விவரங்களை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டது. ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டார் மற்றும் ஸ்குவிரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டாருடைய பாகங்களை பட்டியலிட்டது. சீரீஸ் முறையில 2 லாம்புகளை பயன்படுத்தி 3 ஃபேஸ் ஸ்குவிரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டாரை கண்டினியூட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்தது. 3 ஃபேஸ் ஸ்லிப் ரிங் மற்றும் ஸ்குவிரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டாருடைய டெர்மினல்களை தெரிஞ்சுக்கிட்டது. உங்களுக்கு எல்லா கான்செப்டுமே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த செஷன்ல வேற ஒரு கான்செப்டுடன் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.